ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய முறை. ஏகாதசிக்கு முன்னாடி நாள் தசமி, அதுக்கு அடுத்த நாள் துவாதசி. இந்த தசமி துவாதசி 2 நாட்களிலுமே நம்ம ஒரே வேளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து அதிகாலையில் எழுந்து பிராத ஸ்நானம் செய்ய வேண்டும். பிராத ஸ்நானம்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்கிற ஸ்நானம் தான் பிராத ஸ்நானம். இதை கார்த்திகை புராணத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். பிராத ஸ்நானம் முடித்து விட்டதுக்கு அப்புறம் நித்திய கர்மங்களை விதிப்படி அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு முக்கியமாக துளசி இலைகளை பறிக்கவே கூடாது. ஏன்னா துளசி அம்மாவும் அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அப்படி இலைகளை பறிக்கும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் அவங்கள துன்புறுத்துற மாதிரியும் இருக்கும். அதனால் ஏகாதசி அன்னைக்கு சுவாமிக்கு பூஜை செய்யணும், அதுவும் துளசி இலைகளை வச்சு பூஜை செய்யணும் இல்லையா? அதனால் முன்னாடி நாளே நாம் பூஜைக்கு வேண்டிய துளசி இலைகளை முன்னாடி நாளே, அதாவது தசமி அன்னைக்கே நாம் பறித்து வைத்து கொள்ள வேண்டும். பிராத ஸ்நானம், நித்திய கர்மங்கள் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவுக்கு நாம வேத விதிப்படி பூஜை செய்ய வேண்டும். வேத விதிப்படினா நம்ம எல்லாருக்குமே எல்லா வேதங்களும் விதிகளும் தெரியாது. அதனால நமக்கு தெரிஞ்ச விதத்துல சுவாமிக்கு ஒரு பொட்டு வச்சு, விளக்கேத்தி, பூ வச்சு, துளசி இலைகளை வச்சு ஒரு நிவேதனம் செஞ்சு நம்ம பூஜை செய்யலாம். அன்னைக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கோ நிர்ஜலமாக விரதம் இருப்பது உத்தமம். நிர்ஜலம் அப்படின்னா தண்ணி கூட குடிக்காம, சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருக்கும் விரதம் உத்தமமான விரதம். முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பழங்களை நிவேதனம் செஞ்சிருப்போம் இல்லையா பூஜையில, அந்த பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் நிவேதனம் செஞ்ச பழங்களை சாப்பிட்டு விரதம் இருப்பது, ஏகாதசி விரதம் இருப்பது மத்தியமமான புண்ணியத்தை தரும். அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க பற்றில்லாத பல ஆகாரங்களை ஒரே ஒரு வேளை மட்டும் புஜிக்கலாம். அது அதமமான புண்ணியத்தை தரும். பற்றில்லாத ஆகாரங்கள்னா சாத்வீகமான உணவுகள், காரம், உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்காம, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம சாத்வீகமான உணவுகளை ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அந்த விரதம் அதமமான புண்ணியத்தை தரும். என்னால இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க, அந்த அளவுக்கு சக்தியே இல்லை அப்படின்னா கடைசியா ஒரே ஒரு வேளை மட்டும் அரிசியை வறுத்து எடுத்து அன்னமாக, அதாவது சாப்பாடா வடிச்சு அதுக்கப்புறமா நாம சாப்பிட்டு இரவுல உபவாசம் இருக்கணும். அந்த மாதிரி அன்னமா சாப்பிட்றது மத்தியானமா சாப்பிடணும். ஆனா இரவுல நாம சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருக்கணும். அது அதமாதமமான புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ சக்தி இல்லாதவங்க கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற விரத முறையை நாம பின்பற்றலாம். மற்ற விதிகள் என்னன்னா, அன்னைக்கு யாருக்குமே அன்னதானமே செய்யக்கூடாது, பகல்ல தூங்கக்கூடாது, இரவு பகவானுடைய பஜனை செய்யணும், இல்லைன்னா ஏதாவது கதாஸ்ரவணம், புண்ணிய கதாஸ்ரவணம் பண்ணலாம். இதையெல்லாம் பண்ணிக்கிட்டே நம்ம அன்று இரவு முழுக்க கண் விழித்து இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கோபம், பரநிந்தை, கிரூரமான வார்த்தை, கலகம், தாம்பூலம், சந்தனம், மாலை, கண்ணாடியை பார்க்கறது, ஸ்திரீ சங்கமம் இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. அன்னைக்கு கோவப்படக்கூடாது, யாரையுமே பழி சொல்லக்கூடாது, கோபமான வார்த்தைகள், அதாவது ரொம்ப காயப்படுத்துகிற வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கும் கலகம் ஊட்டக்கூடாது, தாம்பூலம், அதாவது அன்னைக்கு வெத்தலை பாக்கு சாப்பிடவே கூடாது, சந்தனம், மாலை, கண்ணாடி பார்த்தல் இதெல்லாம் அழகு சார்ந்த விஷயங்கள். ஸோ மனசு தெய்வத்தை மேலேயே இருக்கணுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸ்திரீ சங்கமம், அதாவது தாம்பத்தியம் கூடாது. இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த நாள் முழுவதும் பகவானுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். துவாதசி அன்னைக்கு காலையில எந்திரிச்சு காலை கடனை எல்லாம் முடிச்சுட்டு பகவானுக்கு முதல்ல பூஜை செய்யணும். அன்னம் ரெடி பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம விரதத்தை முடிக்கணும் இல்லையா? அன்னம் ரெடி பண்ணிட்டு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒரு அதிதிக்கு அன்னம் அளித்ததுக்கு அப்புறமா தான் நாம சாப்பிடணும். அந்த அன்னத்துல என்னெல்லாம் இருக்கணும்னா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இதையெல்லாம் கண்டிப்பா நாம போட்டு ஒரு சாம்பார் மாதிரி செய்வாங்க. அன்னைக்கு செஞ்சு அதை தான் நாம சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு பட்சத்திற்கு ஒரு முறை ஏகாதசி உபவாசம் இருந்தால் தேக ஆரோக்கியம் உண்டாகும். ஒரு பட்சத்திற்கு ஒரு முறைனா சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் நமக்கு தெரியும். சுக்லபக்ஷம்னா வளர்ப்பிறை, கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை. இந்த மாதிரி ஒவ்வொரு பட்சத்திற்கும் ஒரு ஏகாதசி வரும். அதாவது ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு முறை ஏகாதசி வரும். அந்த ஏகாதசி விரதம் இந்த மாதிரி முறையாக ஃபாலோ பண்ணி நாம் உபவாசம் இருந்தோன்னா நம்மளுடைய தேக ஆரோக்கியம், நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்ல, மெயினா பாவங்கள் அகலும், சந்ததியும் செல்வமும் பெருகும், ஸ்வர்க்கம் கிட்டும், அதாவது சொர்க்கத்துக்கு போற பிராப்தம் கிட்டும், மனம் நிர்மலமாகும், மனசு ரொம்ப அமைதியாகும், ஞானம் சுரக்கும். அதாவது நமக்கு மெயினா அதுதான் வேணும். மனிதர்களாய் பிறந்த எல்லோருக்குமே நம்ம வெளியில விஷயங்களை பார்த்து பார்த்து தான் நம்ம எல்லாமே பேசுறோம். அது இல்லை, நம்மளுடைய அகக்கண் திறக்க வேண்டும். ஞானம் தான் நமக்கு மெயினா வேணும். அந்த ஞானம் தானாகவே நமக்கு சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உபவாசம் இருந்தால். அது மட்டும் இல்ல, மோக்ஷானந்தம் பெறுவர், அதாவது மோட்சமே கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறை, அதனால் ஏற்படும் பலன்கள். இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை புராணம் பாராயணம் பண்ணும்போதும் ஸ்ரவணம் பண்ணும்போதும் இந்த ஏகாதசி விரதத்துடைய மகாத்மியம் மகிமைகள் என்னென்னு அந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டிய முறையில எதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி அந்த பெருமாளை நாம அன்னைக்கு ஃபுல்லா தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். முடிஞ்சா அன்னைக்கு ஏதாவது புண்ணிய புராணத்தை பாராயணம் பண்றதோ கதாசிரவணம் பண்றதோ ஏதாவது ஒன்று பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பிரார்த்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நற்பலன்களை பெற என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.